Hello students, welcome to Hiba Max 12th Standard Max Chapter 12 Exercise 12.2 13th question in the video பார்க்கலாம். Using truth table, check whether the statement negation of P or Q or negation of P and Q and negation P are logically equivalent. Truth table solve பண்ணிட்டு இந்த வேல்யூ ஈக்குவலண்டா வருதா இல்லையா நம்ம செக் பண்ணணும். சரியா? ஸோ சொல்யூஷனில் ஒரு வாட்டி கொஷின் எடுத்து எழுதியிருக்கேன். நமக்கு PQ வேரியபிள் 2 தான் வருது. ஸோ P and Q மட்டும் எழுதியிருக்கேன். டேபிள் காலம் எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு ரெண்டுமே ட்ரூ, அப்புறம் ரெண்டுமே ஃபால்ஸ். Q வந்து ஃபஸ்ட்டு ட்ரூ, அப்புறம் ஃபால்ஸ், ஃபஸ்ட்டு ட்ரூ, அப்புறம் ஃபால்ஸ். இப்போ ஆர் கொடுத்துருக்காங்க, P or Q. ஆரோட கண்டிஷன் என்ன? ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் ஃபால்ஸு, பேலன்ஸ் இருக்கிறதுலாம் ட்ரூ. ஒரு வாட்டி ஃபால்ஸ் இருந்தால் ட்ரூன்னு எழுதிக்கலாம். ஆனால் ரெண்டு வாட்டி ஃபால்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ரெண்டுமே ஃபால்ஸ். இப்போ இதோட நெகேஷன், அப்போ ட்ரூனா ஃபால்ஸ், ட்ரூனா ஃபால்ஸ், ட்ரூனா ஃபால்ஸ், ஃபால்ஸ் இருக்கிற இடத்துல ட்ரூ. அடுத்தது நெகேஷன் P, அப்போ P ட்ரூனா இங்கே ஃபால்ஸு, ட்ரூனா ஃபால்ஸு, ஃபால்ஸ்னா ட்ரூ, ஃபால்ஸ்னா ட்ரூ. நெகேஷன் P அண்ட் Q, அண்டுனா என்ன? ஒரு வாட்டி ஃபால்ஸ் இருந்தாலும் அது ஃபால்ஸ் தான், ரெண்டு வாட்டி ட்ரூ இருந்தால் மட்டும்தான் ட்ரூ. இந்த டேர்மையும் கம்பேர் பண்ணுங்க. ரெண்டுத்துல ஒன்று ஃபால்ஸு, ஸோ ஃபால்ஸ், ஃபால்ஸு, ஃபால்ஸு, ஃபால்ஸ். ட்ரூ ட்ரூ, அதனால ட்ரூ. ஃபால்ஸு, ட்ரூ, ஃபால்ஸ். இப்போ நெக்ஸ்ட் லாஸ்ட் இது வந்து இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம். இந்த டேர்மையும் இந்த காலமையும், இந்த ரெண்டு காலமையும் நம்ம வந்து ஆர் பண்ணணும். ஆர்னா என்ன? ரெண்டு வாட்டி ஃபால்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஃபால்ஸ், பேலன்ஸ் எல்லாம் ட்ரூ. இங்கேயும் ஃபால்ஸ், இங்கேயும் ஃபால்ஸ், அப்போ ஃபால்ஸ். இதுலேயும் ஃபால்ஸ், இதுலேயும் ஃபால்ஸ், அப்போ ஃபால்ஸ். இங்கே ஃபால்ஸு, இங்கே ட்ரூ, அப்போ ட்ரூ தான். இங்கே ட்ரூ, இங்கே ஃபால்ஸ், அப்போ ட்ரூ. ரெண்டுமே ஃபால்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஃபால்ஸு. சரிங்களா? இப்போ எந்த ரெண்டு காலம் நம்ம கம்பேர் பண்ணோம்னா ஈக்குவலண்ட் இது negation P and negation of P or Q or negation of P and Q. இந்த ரெண்டு தான் நம்மளோட ரிசல்டன்ட். ஸோ இதை நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம், ரிசல்ட் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். இது ரெண்டும் கம்பேர் பண்ணுங்க, ஈக்குவல் தான். therefore negation P or Q or negation P and Q and negation P are logically equivalent எழுதிக்கலாம். ஏன்னா கொஸ்டின் அப்படி தானே கேட்டிருந்தாங்க. ஸோ லாஜிக்கலி இது ரெண்டுமே ஈக்குவலண்ட் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம். அடுத்து 14th கொஸ்டின் பார்க்கலாம். 14th கொஸ்டின் பாருங்க. ப்ரூவ் தட் P then Q then R is equivalent to P and Q then R without using truth table. ட்ரூத் டேபிள் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ டெரிவேஷன் மாதிரி தான் செய்ய போகிறோம். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதிடலாம். P then Q then R. இப்போ இதே மாதிரி நம்ம இன்னொரு சம் சால்வ் பண்ணோம். அதில் Q then R எப்படி எழுதணும்னா நெகேஷன் Q or Rன்னு எழுதிக்கலாமா? தென்னுனா நெகேஷன் Q or R. ஸோ இது இங்கே மாற்றி எழுத போகிறேன் நான். ரீசன் நான் அதை சைடில் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் லைன் எப்படி மாறும்? P then நெகேஷன் Q or R. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நான் என்ன பண்ண போகிறேன்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதுவும் அப்படி தானே இருக்குது, ஆரோ மார்க் இருக்குது இல்லையா? தென் மறுபடியும் இதே மாதிரி மாற்றிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி நெகேஷன் வரணும், நடுவில் ஆர் வரணும், அதுக்கப்புறம் செகண்ட் இருக்கிற டேர்ம் அப்படியே எழுதணும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்னது? P or Q or R is equal to P or Q or R. ப்ராக்கெட்டை P and Qக்கு மாற்றிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் லைன் எப்படி மாறும்? நெகேஷன் P or Q ஒன்றா எழுதிக்கலாம், or Rஐ வெளியே எழுதிக்கலாம். சரியா? இப்போ நெக்ஸ்ட் திங் என்ன பண்ணுறோன்னா, ரெண்டுத்துலையுமே நெகேஷன் இருக்குது. ஸோ நெகேஷன் நான் வெளியே எடுக்கிறேன். நெகேஷன் வெளியே எடுத்தால் உள்ள ஆர்ன்றது அண்டாக மாறிடும். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டி என்னன்னா டி மார்கன்ஸ் லா படி நான் நெகேஷனை வெளியே எடுத்துட்டேன்னா
ஆரா இருக்கிறது அண்டா மாறிடும். இப்போ இது எப்படி இருக்கு பாருங்களேன். நெகேஷன் பி அண்ட் கியூ ஆர் ஆர். இதை நான் ஆரோ மார்க் வச்சு மாற்றி எழுதிக்கலாமா? இல்லையா? அதே ஃபார்மேட் தான் இருக்கு. அப்போ பி அண்ட் கியூ தென் ஆர்ன்னு மாற்றிடலாம். அண்ட் இதுதான் நம்மள ப்ரூஃப் பண்ணவும் சொல்லியிருந்தாங்க. ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான சம். இப்போ பி தென் கியூனா நம்ம எப்படி மாற்றுவோம்? நெகேஷன் பி ஆர் கியூன்னு மாற்றுவோம் இல்லையா? அதே தான் பாருங்கள். நெகேஷன் இந்த டேர்ம் ஆர் ஆர் இருக்கு. ஸோ நம்ம இந்த டேர்ம் ஃபஸ்ட்டு எழுதிட்டு ஆரோ மார்க் எழுதிட்டு ஆர் எழுதிக்கலாம் இல்லையா? ஈஸியான சம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் வேணால் எழுதிடலாம். அடுத்த 15th question. Next question 15th one. Prove that P then negation Q or R is equivalent to negation P or negation Q or R using truth table. So truth table wise இதை சால்வ் பண்ண போகிறோம் சரிங்களா? ஸோ நான் கொஷின் இன்னொரு வாட்டி எழுதியிருக்கேன். PQR எழுதியிருக்கேன். நெகேஷன் Q வேணும், ஸோ அதை எழுதியிருக்கேன். அடுத்து நெகேஷன் Q or R வேணும், அதை எழுதியிருக்கேன். அப்புறம் P then negation Q or R, negation P, next negation P or negation Q or R. ஸோ இதே டைம் தான் இங்கே வருது. நெகேஷன் P இங்கே வேணும் எழுதியிருக்கோம். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ 8 காலம்ஸ் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு 4 ட்ரூ, அப்புறம் 4 F, அப்புறம் 2 ட்ரூ 2 F, 2 ட்ரூ 2 F. இப்போ ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ். இப்போ நாட் நெகேஷன் கியூ, அப்போ இதோட இன்வர்ஸ் ட்ரூனா ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூ ட்ரூ. இப்போ நெகேஷன் கியூ ஆர் ஆர். இப்போ ஆரோட கண்டிஷன் என்ன? ஆர் வாட்டி எஃப் வந்தாலும் ட்ரூ தான், 2 வாட்டி எஃப் வந்தாலும் எஃப். அதான ஆரோட கண்டிஷன். இது ரெண்டத்தையும் இப்போ கம்பேர் பண்ணுறோம். இது ஒன்றும் இது ஒன்றும். இது ரெண்டத்துல 2 வாட்டி எஃப் இருக்கிறத முதல்ல எஃப்னு எழுதிக்கலாம். 2 இடத்துல தான் வருது. செகண்ட் காலம் 6th பாக்ஸ் மட்டும்தான் ஃபால்ஸ். பேலன்ஸ் எல்லாமே நமக்கு ட்ரூ தான் வரும். ஏன்னா எல்லாத்துலேயும் பாருங்கள் ஒரு ட்ரூவாவது வந்திருக்கும். ஒரு ட்ரூ இருக்கு, ஒரு ட்ரூ இருக்கு, ஒரு ட்ரூ இருக்கு, ரெண்டுமே ட்ரூ, ஒரு ட்ரூ இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் பாருங்க. பி தென் நெகேஷன் கியூ ஆர் ஆர். அப்போ பில இருந்து நெகேஷன் கியூ. இப்போ இதோட கண்டிஷன் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ட்ரூ வரணும், அப்புறம் ஃபால்ஸ் வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் ஃபால்ஸ். இப்போ நான் 2 இதை என்னென்ன பார்க்கணும்? பி ஒன்று அண்ட் இந்த காலம் ஒன்று டிக் பண்ணியிருக்கேன் பாருங்க. பி ஒன்று, இந்த காலம் ஒன்று. இது ரெண்டத்துல ஃபர்ஸ்ட் ட்ரூ அப்புறம் ஃபால்ஸ் வரதை கண்டுபிடிக்கணும். ட்ரூ 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 ஃபால்ஸ், அப்போ ஃபால்ஸ். ட்ரூ 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 ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ. எதுவுமே அப்புறம் ட்ரூ இல்லை. இந்த 4 ட்ரூ அதில் 1 தான் ஃபால்ஸ். இப்போ பேலன்ஸ் எல்லாமே ட்ரூன்னு மாற்றி எழுதிக்கலாம். ஒரு எது கண்டிஷனோ அது மட்டும் நம்ம முடிச்சிட்டோம்னா பேலன்ஸ் இருக்கிறதுலாம் எழுதலாம். இப்போ நாட் பி, இப்போ நெகேஷன் பி. அப்போ ஃபர்ஸ்ட் 4 ட்ரூ இருக்கும், அப்போ 4 ஃபால்ஸ் எழுதிக்கலாம், அப்புறம் 4 ட்ரூ. இப்போ கண்டிஷன் எதுக்கெல்லாம் செக் பண்ணும்? நாட் நெகேஷன் பி ஆர் நெகேஷன் கியூ ஆர் ஆர். ஆர்னா என்ன சொன்னேன்? 2 வாட்டி ஃபால்ஸ் வந்தால் மட்டும்தான் ஃபால்ஸு சரிங்களா? இப்போ இந்த டேர்முக்கும் இந்த டேர்முக்கும் இது 2 ஃபால்ஸ் இல்லை, இங்கே 2 ஃபால்ஸ் இருக்குது, ஸோ 2 ஃபால்ஸ். அப்புறம் இது 2 ஃபால்ஸ் இல்லை, 2 ஃபால்ஸ் இல்லை, 2 ட்ரூ, 2 ஃபால்ஸ் இல்லை, 2 ஃபால்ஸ் இல்லை, 2 ஃபால்ஸ் இல்லை. இது மட்டும்தான் ஃபால்ஸு. பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே கண்டிஷன் நமக்கு ட்ரூ தான் வரும். ஏன்னா இந்த இடத்துல மட்டும்தான் 2லேயுமே ஃபால்ஸ் இருக்குது. பேலன்ஸ் எதுலேயுமே 2 வாட்டி ஃபால்ஸ் வரலை. ஸோ மிச்சது எல்லாமே ட்ரூ தான். இப்போ நம்ம ரிசல்டன்ட்டோடதை எடுத்து பார்த்துடலாம். நம்பர் 1, நம்பர் 2, இது 2 தான் ரிசல்ட். கரெக்டாக இருக்கும் பாருங்க. ரெண்டுமே ஈக்குவலண்ட். ஹென்ஸ் ப்ரூவ்ட். அவ்வளோதான் சம். ஃப்ரம் 1 and 2, P then negation Q or R is equivalent to negation P or negation Q or R. Hence proved. ஏன்னா ஈக்குவலன்ட்டு நீங்கள் சொல்லிட்டோம்.
ரொம்ப முக்கியமான சம் கொஷின் பேப்பரில் கேட்பாங்க. ஸோ கவனமாக பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.